ನೆನಪಾಗಿರುತ್ತದೆ. ನಾವು ಮುಂದಿನ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சரி, இன்னைக்கு 21வது வசனத்திலிருந்து எப்படி கர்த்தர் நம்ம செய்யற ஊழியத்தை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் நம்ம ஊழியம் செய்யறத என்னத்தை ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார், நம்ம ஊழியத்துல எதுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். நம்ம செய்யற ஊழியம் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். காலேஜ்ல செய்யறோம், ஸ்கூல்ல செய்யறோம், வீட்டுல செய்யறோம், நம்ம ஊர்ல செய்யறோம், கிராமத்துல செய்யறோம், நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்யறோம். எதை ஏசப்பா கவனிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಇಲ್ಲಿ ಮುಂದಿನದಾಗಿ ನೋಡುವಾಗ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸೇವೆ ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಸ್ಕೂಲಲ್ಲಿ, ಕಾಲೇಜಲ್ಲಿ, ಗ್ರಾಮದಲ್ಲಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಆ ಒಂದು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಥವಾ ಯಾವ ತರವಾದ ಸೇವೆ ಅದು ಇರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಕುರಿತು ಈ ವಾಕ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಓದೋಣ. ಸರಿ, 21ರಿಂದ 23 ವಚನத்தை படிப்போம். 21ರಿಂದ 23ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். 21ನೇ ವಚನದಿಂದ ನೋಡುವಾಗ, ನನ್ನನ್ನು ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅನ್ನುವರೆಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರುವರೆಂದು ನೆನೆಸಬೇಡ್ರಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯುವವನೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರುವನು. ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಾವು ಬೋಧನೆ ಹೇಳಲಿಲ್ಲವೋ, ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸಲಿಲ್ಲವೋ, ನಿನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಅನೇಕ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲವೇ ಎಂದು ಆ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ನನಗೆ ಹೇಳುವರು. ಆಗ ನಾನು ಅವರಿಗೆ, ನಾನೆಂದು ನಿಮ್ಮ ಗುರುತು ಕಾಣೇನು, ಧರ್ಮವನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವವರೇ ನನ್ನಿಂದ ತೊಲಗಿ ಹೋಗಿರಿ ಎಂದು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳಿಬಿಡುವೆನು. இந்த அல்லாவுதீன் ஸ்டோரி பார்த்திருக்கீங்களா? அல்லாவுதீன் அல்லாவுதீன் எத்தனை திருடர்கள்? 30 திருடர்களா? 40 திருடர்களா? அல்லாவுதீன் 40 திருடர்கள். அல்லாவுதீனா இல்லாட்டி ಅಲಿಬಾಬಾ? ಅಲಿಬಾಬಾ 40 திருடர்கள் தெரியுமா? ಓಕೆ. ಒಂದು ಕಥೆ ಉಂಟು ಅರಬದಲ್ಲಿ, ಏನಂದ್ರೆ ಅಲಿಬಾಬಾ ಮತ್ತೆ 40 ಕಳ್ಳರು ಅಂತ ಹೇಳಿ. ಸೊ ಅங்க போயிட்டு அந்த குகை இருக்கும், அந்த குகை கிட்ட போய் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க? ಆ ಒಂದು ಗುಹೆ ಇರ್ತದೆ, ಆ ಗುಹೆ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅವನು, அந்த குகை திறக்கணும்னா என்ன சொல்லுவான்? ಆ ಗುಹೆ ತೆರಿಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಮಂತ್ರ ಹೇಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. குல்ஜா சிம் சொல்லுவான், தெரியுமில்ல? அவன் குல்ஜா சிம் ಅಂತ குல்ஜா சிம் சொன்னா அப்படியே திறக்கும், உள்ள போய் அப்படியே தங்கம் எல்லாம் இருக்கும் எடுத்துக்கும். ಅದನ್ನ ಒಂದು ಮಂತ್ರ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಏನಾಗುತ್ತೆ, ಗುಹೆ ತೆರೀತಿದೆ, ಒಳಗಿರುವಂತಹ ಚಿನ್ನ ಆಭರಣಗಳನ್ನ ಎತ್ಕೊಂಡು ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பாஸ்வேர்டு ஆண்டவரே ஆண்டவரே லார்ட் லார்ட் அப்படின்னு கத்துன உடனே நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் திறந்துராதுன்னு ஏசப்பா சொல்றாரு. ಆದ್ರೆ ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಅದೇ ತರವಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಕೂಡ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ದೇವರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅಂದ್ಬಿಟ್ರೆ ಅದು ತೆರೆಯೋದಿಲ್ಲ. கடைசி நாள்ல நிறைய பேர் சுவாமி சுவாமின்னு சொல்லுவாங்களாம், அது திறக்காதான். ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಅದು ತೆರೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. ஏசப்பா நாங்க தீர்க்க தரிசனம் பண்ணோம், பிசாசு ஓட்டணும், அற்புதங்களை செஞ்சோம், ஆண்டவரே என்ன தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் ಒಂದಿನ ಅವ್ರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ದೇವರೇ ನಾವು ದೆವ್ವ ಬಿಡಿಸಿದೀವಿ, ನಾವು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದೀವಿ, ನಾವು ಬೋಧನೆಗಳೆಲ್ಲ ಮಾಡಿದೀವಿ, ನನ್ನನ್ನ ಗೊತ್ತಿಲ್ವಾ, ನನ್ ಗುರುತು ಇಲ್ವಾ ನಿಮ್ಗೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರಂತೆ. ஏசப்பா சொல்றான், அப்போ என் வீட்டு ஆண்டி சமுத்திரத்துல இருந்து ஓடி போங்க அக்கிரமக்காரர்களே அப்படின்னு ஆண்டு சொல்லுவாங்க. ಆಗ ಯೇಸು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡ್ರಿ, ಇವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಳ್ಳುಗಾರರು ಅಕ್ರಮಗಾರರು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ அதனால என்ன ஆகும்னா, சில டைம் பிசாசு ஓடும் போது, அற்புதம் நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு 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 புது விசுவாசம், தைரியம் வரும். சரி, பிசாசு பரவாயில்லடா, ஏசப்பா நாமத்தை சொன்னா பிசாசு அப்படி விழுந்து கிடக்குது அப்படின்னு ஒரு தெம்பு வரும் உள்ள நம்மளுக்கு. ಒಂದ್ ವೇಳೆ ನಮಗೆ ಒಂದು ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಗತ್ತು ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಂತಹ ಉತ್ಸಾಹ ಬರ್ಬೋದು. ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೆಸರು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಆ ದೆವ್ವ ಬಿಟ್ಟೋಗಿರ್ತದೆ ಅಥವಾ ಬಿದ್ದಿರ್ತದೆ. ಅವಾಗ ಈ ರೀತಿ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಗರ್ವ ಪಡ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. பவர் ஏசப்பாது, பட் நம்மளுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வரும் நம்மளுக்குள்ள. ಹೆಸರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಕೀರ್ತಿ ನಮಗೆ ಇರ್ತದೆ ಒಳಗೆ, ಈ ರೀತಿ ಅಂತ. அப்ப எனக்கு உடனே இந்த வசனம் ஞாபகம் வரும். ಅವಾಗ ತಕ್ಷಣ ನನಗೆ ಈ ಒಂದು ವಚನ ನೆನಪು ಬರುತ್ತೆ. ஆண்டவரே, என்னோட ப்ரூஃப் பிசாசு ஓடுதோ, அற்புதம் நடக்குதோ, அது ப்ரூஃப் இல்ல ஆண்டவரே, உண்மை நான் அறிந்திருக்கிறேனா, ನೀರು ನಾ ಇರಿದಿರ್ತೀರಾ, ಅதான் ಆಂಡವರೇ அப்படின்னு ಪ್ರೂಫ್ சொல்லு. ದೇವರ ಹತ್ರ ನಾನು ಈ ರೀತಿ ಕೇಳ್ತೀನಿ, ದೇವರೇ ನಾನು ದೆವ್ವ ಬಿಡಿಸಬೇಕು ಅದು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ತಿದ್ದೀನಾ, ನೀನು ನನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ತಿದ್ಯಾ ದೇವ್ರೆ ಅನ್ನೋದೇ ನನ್ನ ಒಂದು ಸಾರಾಂಶವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு வாட்டி என்னாச்சு, இப்படிதான் ஏசப்பா ஊழியத்துக்கு அனுப்புறாரு வேலை ஊழியக்காரங்கள, சீசர்களை. ಒಂದ್ಸರಿ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಶಿಷ್ಯರನ್ನ ಸೇವೆಗೆ ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. இதே போல என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கும் பிசாசெல்லாம் ஓடுது, பிசாசு ஓடுது, அவங்க போறாங்க,
இப்ப ஏசப்பா நாமத்தை சொல்றாங்க, பிசாசு ஓடுது. ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೆಸರನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಹೇಳಿದಾಗ ದೆವ್ವ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ತಾ ಇದೆ. சோ அப்ப வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபுல் குஷியா இருக்குது, ஃபுல் சந்தோஷமா ஏசப்பாட்ட வந்து ஏசப்பா நாங்க பிசாசு வந்து அப்படி உங்க பேரை சொன்னா பிசாசு ஓடுது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, நீங்க பயங்கரமான ஏசப்பா, நீங்க உங்க பேரை சொன்னா பிசாசு ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. ಆಗ ಯೇಸುಪ್ಪನ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ, ಏಸಪ್ಪ ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಮಾತು ಉಳ್ಳವನು, ಯಾಕಂದ್ರೆ ಪರಾಕ್ರಮ ಉಳ್ಳವನು, ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಹೇಳ್ತಿದ್ದಂಗೆ ದೆವ್ವ ಬಿಟ್ಟು ಓಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்ப ஏசப்பா பதில் என்ன சொல்றாரு, லூக்கா 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்க. ಲೂಕಾ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 19-20 ವಚನ ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. ನೀವು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯಾರೋ ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪಡಿಗೆ, ಟೈಮ್ ಆಯ್ತು. ಲೂಕಾ 10:19-20 ಕನ್ನಡ ಓದ್ತೀನಿ ನೋಡ್ರಿ. ಹಾವುಗಳನ್ನು ಚೇಳುಗಳನ್ನು ವೈದ್ಯ ಸಮಸ್ತ ಬಲವನ್ನು ತುಳಿಯುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾವುದೂ ನಿಮಗೆ ಕೇಡು ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ಕೇಡು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಆದರೂ ದೆವ್ವಗಳು ನಮಗೆ ಅಧೀನವಾಗಿವೆ ಎಂದು, ದೆವ್ವಗಳು ನಮಗೆ ಅಧೀನವಾಗಿದೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿ, ನಮ್ಮ ಹೆಸರುಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುತ್ತದೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಿರಿ. பாருங்க, பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படாத, உன் பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது, பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதை குறித்து நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்றாங்க. ಅದರಿಂದ ದೆವ್ವಗಳು ಓಡೋಗುತ್ತೆ ಅಂತ ನೀ ಸಂತೋಷ ಪಡದೆ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಬರ್ತಿದೆ ಎಂಬ ವಿಚಾರವನ್ನು ತಿಳಿದು ನೀನು ಸಂತೋಷ ಪಡುವಂತ. புரிஞ்சா? ஏசப்பாவுடைய பார்வையில எது முக்கியம்? அற்புதம் தீர்க்க தரிசனம் இல்ல பிசாசு ஓட்டுறது தான் முக்கியமா? இல்ல என்னது முக்கியம்? நம்மளுடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது? பரலோகத்தில். ஆண்டு நம்மளுக்கு நம்ம பேர் பரலோகத்தில் எழுதி இருக்கிறார், அதை குறித்து தான் நம்ம சந்தோஷப்படணும். ஆண்டவரே நன்றி ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ? ನಾವು ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡ್ಬೇಕಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ದೆವ್ವ ಓಡಿಸೋದು ಅಥವಾ ಒಳ್ಳೆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಅಥವಾ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವಂತದ್ದಲ್ಲ. ಅದರ ಬದಲಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರು ಬರ್ದಿದ್ಯಾ ಆ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ತಿಳಿದು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அதுதான் முக்கியம். அதுதான் எது ஏசப்பா முக்கியம் சொல்றா, அதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கும். ಅದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವುದಕ್ಕೆ ಮಹತ್ವ ಕೊಡ್ತಿದ್ದಾನೋ ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿರಬೇಕು. So அதான் இங்க போட்டுருக்கேன், what is more important in Christian life than great miraculous deeds? என்னது பெரிய அற்புத காரியத்தோட பெரிய முக்கியமான காரியம் என்னது? எனக்கு கர்த்தரை பத்தி இன்னும் நிறைய தெரியணும், கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நான் அறியணும், கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்யணும். அதான் ஆண்டவர் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ಅದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜೀವಂತ ಒಂದು ಗುರಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅವನು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದು ಅಲ್ಲ. ಅದ್ರ ಬದಲಾಗಿ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ತಿರ್ಬೇಕು, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅವನು ಅರ್ತಿರ್ಬೇಕು, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ಅವನು ಮಾಡುವವನಾಗಿರಬೇಕು. சரியா? சோ அதனாலதான் நான் திருப்பி சொல்றோம், நாங்க நீங்க பைபிள் கோர்ஸ்க்கு நீங்க சேர்ந்திருக்கீங்க, நீங்க பைபிள் கோர்ஸ்க்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டெய்லி ஆண்டவருடைய வசனத்தை நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா, ಅದು வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ಅದರಿಂದ ಈ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಅಥವಾ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಕೋರ್ಸ್ಗೆ ಸೇರುವಂತ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನುಸರಿಸಿದ್ರಾ, ಬುದ್ಧಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿ. இந்த வசனத்தை நம்ம சாப்பிட தான் நம்மளுக்கு பலன், நம்மளுக்கு வந்து ஒரு புது விசுவாசத்துல நம்ம வளருவோம், ஊழியத்துக்கு நம்மளுக்கு தைரியம் வரும். யோசுவா போல காலேபு போல நம்ம ವಿಶ್ವಾಸத்துல நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி நம்ம போவோம். ಅದರಿಂದ ಈ ವಚನಗಳನ್ನ ಓದುತ್ತಾ ಇದನ್ನ ಬುದ್ಧಿಸ್ತಾ ಇರುವಾಗಲೇ ನಮಗೆ ಬಲ ಸಿಗುತ್ತೆ, ಶಕ್ತಿ ಸಿಗುತ್ತೆ, ಶ್ರವಣ ಶಕ್ತಿ ಅಂತ ಸಿಗುತ್ತೆ. ಒಬ್ಬ ಯೋಶುವನಿಗೆ ಒಬ್ಬ ಕಾಲೇಬನ ಹಾಗೆ ನಾವು ಬಲಗೊಂಡು ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. டெய்லி காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஏசப்பா நான் உங்களுடைய மூஞ்சில தான் நான் முழிக்கணும், நான் உங்களுடைய வசனத்தை பார்க்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க வாஞ்சையோட நீங்க போங்க. நீங்க ஒரு வருஷம் செய்யுங்களேன், உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க. ಅದರಿಂದ ನೀವು ಪ್ರತಿ ದಿವಸ ಕೂಡ ಎದ್ದು ಕೂಡಲೇ ಏಸಪ್ಪನ ಮುಖವನ್ನ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಸತ್ಯವೇದನ ಓದ್ರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಈ ರೀತಿ ಒಂದು ವರ್ಷ ಮಾಡಿ ನೋಡಿ, ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆ ಬದಲಾವಣೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಆಗಿರೋದನ್ನ ಕಂಡಿರ್ತೀರಾ. ಸೊ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ நீங்க வந்து இப்பதான் நீங்க பைபிள் இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலனா மார்க் சுவிசேஷம், யாக்கோபு, யோவான் இதெல்லாம் நீங்க படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ಅದರಿಂದ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈಗ ತಾನೇ ಸತ್ಯವೇದ ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಾರ್ಕ, ಯೋವಾನ, ಯಾಕೋಬನ ಒಂದು ಪತ್ರಿಕೆಗಳನ್ನ ಅಥವಾ ಸುವಾರ್ತೆಗಳನ್ನ ಓದುವಾಗ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತೆ. சரியா? ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார், ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. சோ கடைசியாக நம்ம வாழ்க்கையை எப்படி கட்டணும், how to build our life. ಕಡೆಯದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಕಟ್ಟಬೇಕು. ரெண்டு விதமான ஃபவுண்டேஷன் உண்டு, இது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு விதமான கல்கள், என்னது அஸ்திபாரம் உண்டு. ಎರಡು ವಿಧವಾದಂತಹ ಅಸ್ತಿವಾರಗಳುಂಟು. சோ ஆண்டவருடைய வசனத்தை கேக்குறோம், ದೇವರ ವಚನವನ್ನ ಕೇಳ್ತೀವಿ, அப்படியே மறந்துட்டு அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ನಾವು ಹಾಗೆ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಳಜಿ ವಹಿಸೋದೇ ಇಲ್ಲ. அப்ப என்ன இது ಹಾಗೇನಾಗುತ್ತೆ, எது மேல என் வீடு கட்டுறேன், எது மேல என் அஸ்திபாரத்தை கட்டுறேன், இங்க மணல தூக்கிட்டு வந்து நாளைக்கு சர்ச்சு கட்டணும்னா எப்படி நல்லா சர்ச்சு ஸ்ட்ராங்கா இருக்குமா?
அதே போல இருக்கும் நம்ம சர்ச். ಯಾವ ರೀತಿ ನಾನು ಕಟ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಉದಾಹರಣೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಉಸುಕು ಮರಳು ತಗೊಂಡು ಬಂದು ಅದ್ರ ಮೇಲೆ ನಾನು ಚರ್ಚ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ, ಆ ರೀತಿ ಇರ್ತದೆ ನನ್ನ ಜೀವನ. சரியா? சோ ஆண்டவருடைய வசனத்தை நான் படிக்கிறேன், நான் கேட்கிறேன், அதன்படி நான் என்ன பண்றேன், ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுது, என் வாழ்க்கை வந்து அந்த அஸ்திபாரமான இயேசு கிறிஸ்து மேல நம்ம வாழ்க்கையை நம்ம ಕಟ್ಟறோம். ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಕ್ಷನ್ ನಾನು ತಗೋತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವ ಮನೆಗೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ரெண்டு பேரும், ஒருத்தன் வந்து இருக்கான், ஒரு சகோதரன் இருக்கான். அந்த சகோதரன் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறாங்க, அதன்படி நடக்கிறது இல்லை, சும்மா கேட்கறாங்க, டைம் பாஸ் கேட்கறாங்க, நடக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கை எதுல கெட்டப்படுதுங்க, மணல்ல. ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்ல. இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, ஆண்டவருடைய வசனம் வருது, கேட்கறாங்க, அதன்படி நடக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எதுல கெட்டப்படுது, கல் மேல அது பாறை மேல கட்டப்படுது அவங்க வாழ்க்கை. ಓಕೆ, ಅದರಿಂದ ಇಬ್ರು ಸಹೋದರರಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರು ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಅದನ್ನ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಉದಾಸೀನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಕಡೆ ಹಿಡಿದು ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಉಸುಕಿನ ಮೇಲೆ ತಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗ್ತವೆ. ಅದೇ ರೀತಿ ಮತ್ತೊಂದೆಡೆಗೆ ಮತ್ತೊಂದು ಸಹೋದರಿ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯ ಉಂಟಾಗುವಾಗ ಅವ್ರು ಕೇಳಿ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂಡೆ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. சோ 24 ல 28 வசனத்துல அது இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேக்குறேன். 24 ರಿಂದ 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಭಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ. நீங்க பாக்குற இந்த பிரதர் வந்து மண் மேல கட்டறாரு, இந்த சிஸ்டர் வந்து கல் மேல கட்டறாங்க. ஓகே, ಈಗ ಈ ಬ್ರದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಉಸುಕಿನ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆ ಕಟ್ತಿದ್ದಾರೆ, ಈ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಂಡೆ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ತಿದ್ದಾರೆ. சரியா? இப்போ யாருக்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு, ಯಾರಿಗೆಲ್ಲ ಮಳೆ ಬಂತು, மழை வருது பயங்கரமா, புயல் வருது, அப்படியே காத்து அடிக்குது, மழை வருது, காத்து அடிக்குது பயங்கரமா. யார் மேல, இந்த பிரதர் மேலயா இல்ல இந்த சிஸ்டர் மேலயா? யார் மேல ಬೀಳ್ತಾ ಇದೆ, ಬ್ರದರ್ மேல ಅಥವಾ ಸಿಸ್ಟರ್ மேலயா? யார் மேல விழுது, ரெண்டு பேர் மேலயே விழுது, இவங்க மேல கூட ಬೀಳ್ತಾ ಇದೆ. சோ என்னைக்கும் நம்ம வந்து நம்ம ஆண்டவர் மேல இயேசுவை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு கஷ்டமே வராது அப்படி நம்ம சொல்லவே முடியாது யாரும். ಅದರಿಂದ ಯಾರು ಕೂಡ ಈ ರೀತಿ ಹೇಳಬಾರದು, ನಾನು இயேசுவை ನಂಬಿಕೊಂಡಿದ್ದೀನಿ, ನನಗೆ ಕಷ್ಟನೇ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. சரியா? சோ எந்த வீடு வந்து நிக்கும், கடைசில மழை வந்துட்டு போயிருது, காத்து அடிக்குது, புயல் வருது, எந்த வீடு நிக்குது, ಯಾವ ಮನೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, அந்த கல் மேல அந்த சிஸ்டர் கட்டிருந்தாங்களா அந்த வாழ்க்கை வந்து நிக்குது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வாழ்க்கை என்னாவது ಸ್ಟ್ರಾಂಗಾ நிக்குது. ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ಮಳೆ ಅಥವಾ ಗಾಳಿ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಂತಹ ತೊಂದರೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಸಹೋದರಿಯ ಒಂದು ಮನೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಬಂಡೆ ಮೇಲೆ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ. சோ எது நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, சக்சஸா ஃபெயிலியர்ன்றதை டிசைட் பண்றது என்னது? ಅದರಿಂದ ಯಾವುದು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ, ಸಕ್ಸಸ್ ಆ ಫೇಲ್ಯೂರ್ ಅಂತ ಯಾವ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ, எது டிசைட் பண்ணும், ಯಾವ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ? நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்ம அஸ்திபாரம் தான் டிசைட் பண்ணுது. பில்டிங் அழகா இருக்கலாம், லைட் எல்லாம் போட்டுருக்கலாம், பெரிய இன்டீரியர் டிசைன் எல்லாம் பண்ணிருக்கலாம், அஸ்திபாரம் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಂದು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು, ತುಂಬಾ ಅಲಂಕಾರ ವಸ್ತುಗಳಿಂದ ಅಲಂಕರಿಸಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರ ಅಸ್ತಿವಾರ ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿರ್ಬೇಕು. எங்க எந்த இடத்துல வருதுன்னு தெரியல, பைபிள்ல அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டும் போது ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் கவனிச்சேன். ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟು, ಸಾಲಮೋನನು ದೇವಾಲಯ ಕಟ್ಟುವಾಗ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಒಂದು ಸಂಗತಿ ಉಂಟು ನೋಡಿ. அஸ்திபாரத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் போட சொல்றாரு, அஸ்திபாரத்துல போட சொல்றாரு. ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಯೇಸು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அஸ்திபாரத்துல விலையுயர்ந்த தங்கம் முத்துக்களை அஸ்திபாரத்துல போட சொல்றாரு ஆண்டவர், போட்டு அந்த இடம் கட்டிரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆಳೆಬಾಳುವಂತ ರತ್ನಗಳನ್ನ ಹಾಕಿ ನೀನು ಅಸ್ತಿವಾರ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சோ எனக்கு அது புரியவே இல்லை. அஸ்திபாரத்துல யாராவது ரொம்ப கோல்டு ஏதாவது போடுவாங்களா? ನನಗೆ ಅದು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಿಲ್ಲ. ಅಸ್ತಿವಾರದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಈ ಚಿನ್ನಗಳನ್ನ ಹಾಕ್ತಾರಾ? ஆனா ஆண்டவருடைய சாலமோனுடைய ஆலயம் என்ன, அஸ்திபாரத்துல என்ன இருந்துச்சு? ಆದ್ರೆ ಸಾಲಮೋನನ ಆಲಯದಲ್ಲಿ ಅಸ್ತಿವಾರ ಏನಿತ್ತು, ಮುತ್ತುಗಳು இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಂಗಾರ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ರತ್ನಗಳಿದ್ದವು. சோ அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ರೀತಿನೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. வெளிப்படையா நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமா இல்லனாலும் நம்மளோட உள்ளான வாழ்க்கை என்ன இருக்கும், ஆண்டவருடைய முத்துக்கள்னால, ஆண்டவருடைய பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கும். ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಅಲಂಕಾರದಿಂದ ಇಲ್ಲದೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಒಳಗಿನ ಜೀವಿತ, ಅಂತರ್ಯ ಜೀವಿತ ಅದು ಗಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತೆ. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. நிறைய யங் பீப்புள் இருக்கீங்க, உங்க வாழ்க்கை எதுல நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படி. ಅದರಿಂದ ಇವತ್ತು ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅನೇಕ ಯೌವನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತವ್ರು ಇದ್ದೀರಾ, ಹಾಗಾಗಿ ಯಾವ್ದ್ರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಅಸ್ತಿವಾರ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ. சரியா? சோ இதோட வந்து நமக்கு இயேசு கிறிஸ்துவோட மலை பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. ಇದರೊಂದಿಗೆ ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಈ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗ ಮುಗಿತಾ ಇದೆ. திருப்பி அடுத்தது வந்து ஆண்டவர்